வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நில உரிமை கோரி கொழும்பு நோக்கி நடைபயணம். சிறுவனின் போராட்டம் ஹட்டனில் வைத்து தடுத்து நிறுத்திய போலீசார். காரணம் என்ன? பாராளுமன்ற நூலகத்தில் வைத்து கேலி. அர்ச்சுனா மன்னிப்பு கோர வேண்டும். கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. Archana Ramanathan had spoken in the House referring to me, stating that I had in the Library of Parliament. மட்டக்களப்பு நகரில் வர்த்தக நிலையங்கள் உடைத்து திருட்டு. தொலைபேசி அழைப்பில் பதிலளிக்காத பெற்றோர். ஹட்டன் டிக்கோயா நகரில் கொடூர சம்பவம். தம்பதியினர் படுகொலை. ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்கள் தொடர்பில் குற்றம் சுமத்திய முஜிபுர் ரஹ்மான். அரச தரப்பின் பதில். காராசாரமான நாடாளுமன்ற விவாதம். ජනාධිපතුමාගේ රීබිල්ඩින් ශ්‍රී ලංකාවේ ඉන්න කවුද? ක්‍රිෂාන් බාලේන්ද්‍රනගයි ජනාධිපතුමාගේ දකුණු අත ධම්මික පෙරේරාගේ. வங்கதேசத்தின் வைரல் நட்சத்திரமான டொனால்ட் ட்ரம்ப் சிகை அலங்கார எருமை. லண்டனில் புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய. ஒரு மாதத்தில் திருமணம். சோகத்தை ஏற்படுத்திய இளைஞனின் திடீர் மரணம். பரிசோதனை முடிவுகளில் வெளியான தகவல்கள். அறிவுறுத்தப்படும் மக்கள். கொழுந்து ஏற்றிச் சென்ற லொரி விபத்து. சாரதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம். 3000 ரூபாய்க்காக சேதமாக்கப்பட்ட தண்டவாளம். ரயில் விபத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேதம் 1.7 மில்லியன் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவிப்பு. மைக்கேல் ஜாக்சனின் நடனத்தை ஆட முயன்ற ரோபோ இழுத்துச் சென்ற நபர். இணையத்தில் வைரலான காணொளி. நாங்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூலகத்தை திறத்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதியை விசேடமாக அழைத்ததனுடைய நோக்கம், அவர்கள் தண்டனை காலம் இதைவிட நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் கௌரவ அமைச்சராலே. மலேக மக்களின் காணி உரிமையை வலியுறுத்தி 7 வயது சிறுவன் ஒருவனால் தலவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பயணம் ஹட்டன் நகரில் வைத்து போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தலவாக்கலை நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைப்பயணமானது திம்புள்ள பத்தனை மற்றும் கொட்டகலை ஆகிய பகுதிகளை கடந்து ஹட்டன் நகரை வந்தடைந்த போதே ஹட்டன் போலீஸ் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினரால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான அரசியல் அல்லது சமூக போராட்ட நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவது அப்பட்டமான சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறலாகும் என சுட்டிக்காட்டியே போலீசார் இந்த நடைப்பயணத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஹட்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதுடன் சிறுவனுக்கு நன்னடத்தை அதிகாரிகள் மூலம் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றும், இனிவரும் காலங்களில் அரசியல் அல்லது சமூக போராட்டங்களுக்காக சிறுவர்களை பயன்படுத்தி அவர்களை இவ்வாறான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்குபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகரிடம் சிறப்புரிமை மீறல் பிரச்சினை ஒன்றை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பாராளுமன்ற நூலகத்தில் வைத்து கௌசல்யா நரேந்திரன் என்பவர் தொடர்பில் நான் தவறாக குறிப்பிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கூறுவது முற்றிலும் பொய்யானது. நான் ஒருபோதும் அவ்வாறு பேசவில்லை என்பதுடன் சம்பந்தப்பட்ட நபரை நான் சந்திக்கவும் இல்லை. ஆனால் அந்த பெண் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் வைத்து தவறாக கதைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபையில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பொய்யான விடயத்தை கூறுவதன் மூலம் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாடானது எனது சிறப்புரிமையை மீறுவதாகும். அதன்படி அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் என்னை பற்றி பொய்யான விடயத்தை கூறியமைக்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விடயத்தை சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பி வைப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மட்டக்களப்பு நகரில் உள்ள சில வியாபார வர்த்தக நிலையங்கள் உடைத்து பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இத்திருட்டு சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் உடைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். மேலும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் காணொலி உதவிகளுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் டிக்கோயா நகரில் கடையொன்றில் தனியாக வசித்து வந்த வயோதிப தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்கள் எஸ் காளிமுத்து சக்திவேல் மற்றும் அவரது மனைவியான சகுந்தலா தேவி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் பிள்ளைகள் கொழும்பு பகுதியில் வசித்து வருவதாகவும், நீண்ட காலமாக இந்த கடையில் வியாபாரம் செய்து வந்த இந்த தம்பதியினர் தற்போது கடையை மூடிவிட்டு அங்கேயே தனியாக வாழ்ந்து வந்துள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாரோ ஒரு நபர் கடைக்குள் புகுந்து இவர்களை கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிள்ளைகள் இவர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு அவர்கள் பதிலளிக்காததால் பிள்ளைகள் அது குறித்து அக்கம் பக்கத்தினருக்கு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அங்கு வந்த அயலவர்கள் கடையை திறந்து பார்த்தபோது இந்த படுகொலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளதுடன் உடனடியாக ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கு முன்பதாக ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்கள் 4000 வாகனங்களுக்கு கடன் கடிதங்களை வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். இதை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் என்று அழைக்கப்படுவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், கடந்த 16ஆம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு மேலதிக வரியை விதித்தது. அதற்கு முன்பாக 1500 வாகனங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட நடவடிக்கையா என சந்தேகம் நமக்கு எழுந்துள்ளது. அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தை விமர்சித்துள்ளார். ஆனால் தற்போது அவரை சுற்றியுள்ளவர்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீது கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கு முன்பதாகவே ஜனாதிபதியின் நெருங்கிய நண்பர்கள் 4000 வாகனங்களுக்கு கடன் கடிதங்களை திறந்துள்ளனர் என தெரிவித்திருந்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த கூறுகையில், 4000 வாகனங்களுக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டாகும். முற்றிலும் ஒரு பொய்யான தகவல். உண்மையில் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி 380 கடன் கடிதங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியிலான 1782 வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் குறிப்பிடும் புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை மற்றும் மக்களை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்டவை. நாட்டில் ஏதோ ஒரு பாரிய பிரச்சனை இருப்பதாக ஒரு மாயையை உருவாக்கி பொதுமக்களை திசை திருப்பவே இவ்வாறான பொய்கள் தகவல்களாக பரப்பப்பட்டு வருகின்றன. இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை நம்பி பொதுமக்கள் தேவையற்ற கொள்வனவுகளில் ஈடுபட்டு நட்டமடைய வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். வங்களாதேசத்தில் உள்ள 700 கிலோகிராம் எடையுள்ள அரிதான ஒரு அல்பினோ எருமை அதன் கண்கவர் பொன்னிற முடியால் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த முடி அமெரிக்க அதிபரின் தனித்துவமான சிகை அலங்காரத்தை மிகவும் ஒத்திருப்பதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். இளஞ்சிவப்பு நிறத்தோல் கொண்ட அந்த விலங்கு இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுடன் நிகழ்வொன்றிற்காக பலிக்காக விற்கப்படுவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. ஐக்கிய ராச்சியத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மே 20ஆம் தேதி லண்டனில் வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். வாரத்தின் வேலை நாட்களாக இருந்த போதிலும் சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவதுடன் பொருளாதார அபிவிருத்தியின் பயன்கள் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக சென்றடையும் வகையில் ஓர் ஆட்சி தற்போது நாட்டில் உருவாகியுள்ளதாக அந்நிகழ்வில் உரையாற்றிய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய அரசியல் கூட்டங்கள் போலின்றி அங்கு வருகை தந்திருந்த இலங்கையர்கள் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நேரடியாக கேள்விகளை எழுப்பியதுடன் கருத்துக்களை தெரிவிக்கவும் திறந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை நான் பாராளுமன்றத்திலே முள்ளிவாய்க்கால் வாரத்தை கழிந்து முதலாவது சந்தர்ப்பத்திலே இந்த கேள்வியை நான் எழுப்புகின்றேன். இந்த நாட்டிலே தமிழ் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்தும் இன்று நீதி இல்லாத நிலையிலே தமிழ் மக்கள் நீதிக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் முழுவதும் வடக்கு கிழக்கிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொழும்பிலே ராணுவ வீரருடைய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு பின்னிலையிலே கௌரவ சபாநாயகரை நான் குறிப்பிட்டது பொழுது, இன்று மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று இந்த நீங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு பொதுமகனாக இருந்த அரசியலுக்கு வந்தவர். ஆனா இன்று அரசு தரப்பில் இருக்கும் பலர் இந்த பதவிகளை வகிக்கிறதுக்கு கூட பொது மன்னிப்பு வழங்கி இருக்காட்டி அவங்க இன்று பதவியில் இருக்க முடியாது. அப்ப தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மாத்திரம் ஏன் இந்த அநீதி கௌரவ சபாநாயகர்? இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஆயுதமேந்தி போராடியது அவங்க நம்பிக்கை வைத்த ஒரு அரசியல் காரணத்துக்காக. அவர்கள் சாதாரண குற்றவாளிகளை போல நாங்கள் அவர்களை பார்க்க முடியாது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது நாட்டிலே அரசியல் கைதிகள் என்ற ஒரு வரிசையிலே எவருமே இல்லை என்று கூட சொல்லியிருந்தார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசனை எடுத்து இது சம்பந்தமாக விடயங்களை செய்ய வேண்டும். நாங்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நூலகத்தை திறத்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதியை விசேடமாக அழைத்ததனுடைய நோக்கம் அந்த நூலகத்தினுடைய கட்டுமான பணிகள் இன்னும் முடிக்கிறது. இன்னும் 300 மில்லியனுக்கு அதிகமான நிதி தேவை. அது தமிழ் மக்களும் வரி கட்டுற மக்கள். அந்த மக்களுடைய வரி காசை மீண்டும் எடுத்து மக்கள் மயமாக்க வேண்டும் என்று the question now. I am raising, sir, I am winding up. அதன் அடிப்படையிலே நாங்கள் அந்த ஜனாதிபதி அழைத்திருந்தோம். ஆனால் இந்த முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாடை சொல்ல வேண்டும். இன்று ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே எவ்வாறு சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கிறார்களோ, நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு you have completed your raising the question. I am coming to the matters. Now you have completed your 30 seconds. சுரேஷ் சாலை இன்று கைது செய்திருக்கிறார்கள், வரவேற்கின்றோம், நல்ல விடயம். ஆனால் இந்த நாங்கள் எத்தனையோ ஆண்டுகள் சொன்னாங்க புள்ளியானை கூப்பிட்டு
கூப்பிட்டு விசாரித்தால் உண்மை வரும். அதே போல இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம், பொறுப்பு கூறல் விடயம், இதிலேயும் கௌரவ அமைச்சர்களே, உங்களுடைய அரசாங்கத்திலே நாங்கள் முடிவை எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் இந்த முடிவுக்காக காத்திருக்கோம். இந்த 8-10 பேர் 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் தண்டனை காலம் இதைவிட நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம் கௌரவ அமைச்சர்களே. இவர்களை உடனடியாக பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த இளைஞன் தூக்கத்திலேயே உயிரிழந்த சம்பவம் ஒன்று புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 18ஆம் தேதி இரவு ஆட்டிறைச்சி கறியுடன் உணவு உட்கொண்டு விட்டு உறங்க சென்ற குறித்த இளைஞன் மறுநாள் காலையில் தாயார் எழுப்பிய போது உடல் விரைத்த நிலையில் உயிரிழந்து காணப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சடலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞனுக்கு இன்னும் 1 மாத காலத்தில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையிலேயே இந்த எதிர்பாராத துயரம் நிகழ்ந்துள்ளமை குடும்பத்தினரையும் உறவினர்களையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இரவு தாமதமாக அதிக கொழுப்புள்ள உணவுகளை உட்கொண்டு உடனடியாக உறங்கச் செல்லும் போது உடலின் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு திடீரென மாறுபட்டு இதயத்துக்கு செல்லும் இதய ஓட்டம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும், சில நேரங்களில் உட்கொண்ட உணவு சரியாக செறிவடையாமல் பாந்தியாக முற்படும் போது அது தூக்க கலக்கத்தில் மூச்சுக்குழாயை அடைத்து மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம் என்றும், இவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதற்காக இரவு உணவை எப்போதும் உறங்குவதற்கு குறைந்தது 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்பாக உட்கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். தலவாக்கலை பாமஸ்டன் தோட்டத்தில் தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது லொரியின் சாரதியும் உதவியாளரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். பாமஸ்டன் தோட்டத்திலிருந்து ரத்னகிரி தோட்ட வீதியினூடாக தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற லொரியை இவ்வாறு வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக லொரி பலத்த சேதம் அடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவில் நடைபெற்ற ஒரு நேரடி தொழில்நுட்ப கண்காட்சியில் மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற பில்லி ஜீன் நடனத்தை ஆட முயன்ற மனித உருவ ரோபோ ஒன்று நிகழ்ச்சியின் நடுவே திடீரென கீழே விழுந்து நொறுங்கி பின்னர் மேடையிலிருந்து இழுத்து செல்லப்பட்டதால் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. குறிப்பிட்ட ரோபோ புகழ்பெற்ற மூன்வோக் நடனத்தை சிறிது நேரம் ஆட முயன்றது உட்பட தனது ஒருங்கிணைந்த நடன அசைவுகளால் ஆரம்பத்தில் பார்வையாளர்களை கவர்ந்திருந்தது. இருப்பினும் மேடை படிக்கட்டு ஒன்றின் அருகே அது சமநிலையை இழந்து தடுமாறி பின்னர் தரையில் சரிந்து விழுந்ததால் அந்த நிகழ்ச்சி விரைவில் தவறான திசையில் சென்ற காணொளியே இவ்வாறு வைரலாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.